ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? எப்பவும் அதாவது போலதாங்க. ம். ஆ? எப்பவும் போலதான் ஓடிட்டு இருக்கு. கருப்பு கொடி போட்டு வந்துட்டேன். ஏன் என் என்ன தலைவர் சாலா சாலா போட்டு கிளம்புறனால கருப்பு சட்டை போட்டேன் நானு. அதாவது ம். இந்த சீசன் திட்டுனதெல்லாம் மறந்தாச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட. ம். அதெல்லாம் அப்படித்தாங்க. அப்புறம் ஃபேனுனா நான் வந்துட்டு போன சீசன் வரைக்கும் தூக்கி வச்சு தலையில கொண்டாடி இருக்கோம். அப்புறம் அதையும் மறக்க முடியுமா? அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்ம கிளப்புக்கே ஒரு கருப்பு தினம். அதனால சாலா அனௌன்ஸ் பண்ணனால கருப்பு ஆமா சட்டை போட்டு வந்துட்டேன் நானு. ஆமா ஆமா லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, சாலா வீடியோ எங்க, சாலா வீடியோ எங்கன்னு. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. அது ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் அது வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆர் ரிலீஸ் ஆகிறதுக்கு மேபி 1 day பிஃபோர். நாங்கள் அதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் அதை பற்றி எதுவும் பேசலை அந்த வீடியோவில். பட் இந்த வீடியோ வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக்கில் 2வது ஸ்பெஷல் வீடியோ. பட் ஈவன் மோர் ஸ்பெஷல், ஏன்னா ஒரு கிளப் லெஜெண்ட் வந்து நம்ம இப்போ செட் ஓகே மை டைம் அட் லிவர்பூல் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பட் அவர் முடிவெடுத்ததை பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் ஒரு முடிவாக சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா சீசன் டார்கெட் 4000. இன்னும் அதை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். பண்ணாதான் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப கேம்ஸும் இல்லை பிரீமியர் லீக்கில். சாம்பியன்ஸ் லீக்கில் எவ்வளோ இருக்க போகுதுன்னு தெரில. இப்போ எஃப்ஏ கப்பில் ஒன்றுக்கு மேலே தாண்டுமான்னு தெரியாது. பட் அதனால் எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் @காப் கருத்து கீழே பிங்க்கில் இருக்கும். அப்புறம் ட்விட்டரில் ப்ளூவில் @காப் கருத்து _LFC. பட் அதான் இந்த வீடியோ வந்து லிவர்பூலோட டாக்டிக்கல் அனாலிசிஸ். அதாவது வந்து இந்த ரொம்ப மாதமாகவே வந்து சிஸ்டம் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு ஃபியூ பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும்தான் இதில் கவர் பண்ண முடியும். பட் அதுதான் இந்த எபிசோடோட பிளான். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes போல் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் டாக்கிங் அபவுட் சாலா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர் டு யூ புட் ஹிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிவர்பூல் லெஜெண்ட்ஸும் சரி, பிரீமியர் லீக் லெஜெண்ட்ஸும் சரி, ஆர் ஜஸ்ட் ஃபுட்பால்? இங்கே என்ன ஸ்டாண்டிங் சாலாவுக்கு? இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக்னு எடுத்து பார்த்தா ஐ நாட் மெனி பீப்புள் அபவ் ஹிம். ப்ராபப்ளி எனக்கு வந்துட்டு ஆண்ட்ரியா சாலாவா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ப்ராபப்ளி வில் கம். ஹூஸ் நம்பர் 1, ஹூஸ் நம்பர் 2 அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் வருமே தவிர நோ ஒன் எல்ஸ் ரியலி கம்ஸ் க்ளோஸ். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அந்த டிப்ரோய்னேவுடைய இம்பேக்ட் அவ்வளோ இருந்துச்சு மேன்செஸ்டர் சிட்டிக்கு. பட் ஐ ஸ்டில் திங்க் சாலா கிளியர்ஸ் டிப்ரோய்னே வித் வாட் with the amount and sheer quality that has been shown on the pitch time and time again. யாருமே வந்து எங்கேயோ படித்தேன் 378 GA in 435 games இது வரைக்கும். மைண்ட் பாக்லிங் ஸ்டாட்ஸ் அதெல்லாம். 1 GA ஆல்மோஸ்ட் பர் கேம். எனக்கு தெரிஞ்சு ஹீ இஸ் நாட் அ சென்டர் ஃபார்வர்ட். டீம் வந்து அவனுக்காக அலைன் பண்ணி கொடுத்ததெல்லாம் கிடையாது. 8-9 மேபி போன ஒரு வருஷம் சொல்லலாம். ஒரு சென்டர் ஃபார்வர்ட்னா அவனுக்காக அலைன் பண்ணி அவன் தான் மோஸ்ட்டாக கோல் ஸ்கோரிங் பொசிஷன்ஸில் இருப்பான். ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆலன் ஷேரர் அந்த லிஸ்ட்டில் இருக்காப்புல, வெயின் ரூனி இருக்கான். அண்ட் அவனுக்கு பின்னாடி சாலான்னு நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக் கோல்ஸ் மட்டும். ப்ராப்ளியா ஹாரிக்கேன் அவங்களாம். பட் ஒரு விங்கரா வந்து ஒரு அவுட் சைட்ல இருந்து ஒரு இன்சைடா விளையாடுற ஒரு விங்கரா வந்து இவ்வளோ ஸ்டாட்ஸ் கொடுக்கறது எங்கேயோ ஒரு இது படிச்சேங்க. திஸ் வாஸ் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ட்ரூ. 9 சீசன் சாலா இருந்ததை வந்து எவ்ரி சீசன் 40 GAன்னு கணக்கு வச்சா கூட he has 377 GA now. ஆமா. which is என்னடா மனுஷன் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரோஷியஸ் ஸ்டாட். அதெல்லாம் வந்து லைக் நான் வந்து வென் சாலா அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் அந்த அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், எல்லாருமே ஒரு லெகசி வைப்பாங்க. எனி பிளேயர் லைக் ஒரு 10 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கேன், 20 ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஸ்டைல் கொண்டாந்துருக்கேன், ஃப்ளேர் கொண்டாந்துருக்கேன், ஐ ஹவ் பின் ஃப்ரீக் ஃபுட்பாலர், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு லெகசி வச்சுட்டு போவாங்க நிறைய ஃபுட்பாலர்ஸ். சாலாட் இருக்கிறது ஐ திங்க் the biggest compliment that we can give Salah, right? That is that for me personally, he's redefined what a right winger can be. I think that is the biggest accolade a footballer can ever have. அதாவது ஒரு பொசிஷனையே ரீடிஃபைன் பண்ணி என்ன 10 GA ஃபார் விங்கரா, 20 GA வாச்சு போடா, 20 GAலாம் ஒரு நம்பரா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு சாலா கொண்டாந்துட்டான் அவனோட இதுல. I don't think any winger in the past or present has ever had such stats. ஆமா.
ஒரு ஒரு கோல் அவுட்புட் குடோன் இல்ல கோல் அவுட்புட் மெஷின் அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் அக்கலேட் எனி ஒன் கேன் எவர் ஹேவ் இன் தியர் ஹிஸ்டரி. என்னன்னா ஒரு ஃபுட்பால் பொசிஷன் அந்த பிச்சை நான் வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நாட் மெனி பிளேயர்ஸ் கேன் சே தட் வென் தே ரிட்டையர் ஆர் வென் தே மூவ் ஆன் ஆர் whatever. ஆமா இல்லை ஐ திங்க் யூ டச்ட் ஆன் இட். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரீமியர் லீக் பிளேயர்ஸா அப்படின்னாக்க சம் பீப்புள் வில் சே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஃபார் மீ இட் இஸ் கெவின் டி ப்ரூய்னே. பட் ஆனால் யாராவது வந்து ஆண்ட்ரின்னு சொன்னாலோ இல்லை யாராவது வந்து சாலான்னு சொன்னாலோ ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்அக்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் சாலா இஸ் இன் தட் டாப் 3 வாட் எவர் ஆர்டர் நீங்கள் யூ ப்ரிஃபர் ஆர் ஈவன் ஹூஎவர். சாலா ஆண்ட்ரி 2 பேர் இருப்பாங்க, மேபி யூ டோன்ட் வாண்ட் டி ப்ரூய்னே, வாட் எவர், தட் இஸ் நாட் அப் டு மீ. இது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கொஸ்டின். பட் தெர் இஸ் நோ டினையிங் தட் ஸ்டாட்டிஸ்டிக்லி ஹி பிலாங்ஸ் இன் தட் கான்வர்சேஷன். அதாவது பிரீமியர் லீக்ல எவ்வளவோ ஃபுட்பாலர்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ டு சே தட் யூ ஆர் இன் த டாப் 3 to 5 வாட் எவர் நம்பர், அந்த டாப் எலீட்ல இருக்க ஈவன் இன் தட் கான்வர்சேஷன் இஃப் யூ ஆர் தேர்னாலே ஃபார் மீ தட் இஸ் த பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்பர் 1 நம்பர் 2லாம் இட்ஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன். அது தட் நோபடி கேன் டூ எனிதிங். அண்ட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று ரீடிஃபைன் த விங்கர்ஸ் பொசிஷன். ஐ திங்க் சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ அது பண்ணா அண்ட் வி ஹேட் விங்கர்ஸ் பிஃபோர் தட், ஆண்ட்ரியே வந்து எஸ் கம் இன் ஃப்ரம் த லெஃப்ட், அதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு வி கான்ட் சே தட். பட் ஆனால் வந்து சாலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் மீ இஸ் பிக்கெஸ்ட் திங் வாஸ் கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி சீசன் டு சீசன் 40 GAங்கிறது வந்து இட்ஸ் நோ மீன் ஃபீட் அண்ட் டு டூ இட் ஃபார் 10 years அதுதான். லைக் 1 or 2 years எனிபடி கேன் ஹாவ் அ கிரேட் சீசன். பட் ஆனால் டு டூ இட் ஃபார் 10 years வந்து கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது லிவர்பூல்னா சாலா, சாலானா லிவர்பூல்னு இட் ஹாஸ் பிகம் அந்த ரேஞ்சுக்கு. அதாவது இந்த சீசன் வந்து எங்கேயோ பார்த்தேன், இந்த சீசன் வந்து ஹாரிபிள் சீசன் ஃபார் சாலா. ஆனாலுமே he still has more goals and assists than சாக்கா, ஃபோர்டன், பால்மர் இவங்கெல்லாம். ஸோ தட் இட்ஸ், அதாவது இஃப் தட் இஸ் அ ஹாரிபிள் சீசன் அப்படின்னா வாட் வர் இஸ் கிரேட் சீசன்ஸ் லைக்? ஐ திங்க் தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூ ஹவ் டு ஆஸ்க், தட் இஸ் அ கொஸ்டின் யூ ஹவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஒரு நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா. ஐ திங்க் பெஸ்ட் எவர் ஆஃப்ரிக்கன் பிளேயர் டு கம் டு த பிரீமியர் லீக். ஐ திங்க் அந்த ஒரு போட்டோ இருக்கும், சாலா வர்றதுக்கு முன் சாலா வர்றதுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாலான்னு இருக்கும். என்னடா அது அப்படின்னு. ஆமா. அண்ட் இதுல எல்லாத்த விட ஃபன் ஸ்டார்ட்டுங்க. சாலா இஸ் தி 8th all-time டாப் ஸ்கோரர் ஆஃப் ஆல் கரண்ட் ஆர் சாலா இருக்கிற டைம்ல, இந்த பிரீமியர் லீக்ல இருக்கிற டைம்ல ஆஃப் ஆல் மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸ் he is the 8th டாப் ஆல் ஸ்கோரர் இன் ஓல்ட் ட்ராஃபர்ட். ஐ திங்க் அது ஏதோ சம்திங் லைக் தட். ஒரு ஓல்ட் ட்ராஃபர்ட் சாலா வந்ததுக்கு அப்புறமா இருந்திருக்குமோ. அதான் சாலா நாட் ஆல் டைம் இல்ல, சாலா வந்ததுக்கு அப்புறம் he is the 8th in that list of Man United or any goal scorers at Old Trafford அப்படினா பாத்துங்க. லைக் I mean you can go on and onங்க ரெக்கார்ட்ஸ் பத்தி. I think that is actually வேணா நான் பேசுவேன், ஏன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன். I have like 10 tables just to talk about Salah and the insane stats he has. ஆனா அது வந்து I think we can do it at the end of the season. Probably I think it will be a much better time to talk about Salah the legend அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து பேசுறதுக்கான, because you can never stop with stats. Salah பொறுத்த வரைக்கும் அதை எடுத்து வச்சுக்க, ஒரு 10 டேபிள் இருக்கு, எதுலடா எல்லாத்துலயும் எப்படா டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த யாரோ ஆக்ஸ்லைட் சேம்பர்லின் கூட ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்விட்டர்ல வந்துச்சு. அவன் சொல்லிட்டு இருந்தான் லைக் he's obsessed with football. லைக் டெய்லியும் இன்னைக்கு 3 கோல் போட்டாலும் நாளைக்கு நான் எப்படி 4 கோல் போட முடியும், நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணும், ரிகவரி பண்ணும், போஸ்ட் ரிகவரி செஷன் என்னமோ இருக்கும், அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட் இந்த சாலா அது இதுன்னு எல்லாத்தையுமே சாலா அவன் வீட்டுல பண்ணி வச்சிருக்கான். லைக் யூ கேன் நெவர் சே டு ஹிம் இனஃப் இஸ் இனஃப். அவனுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பிளேயர்லாம் எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல்லே கொடுங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல யாரும் கிடையாது. லைக் who looks after his body. That is what drives the great players-ங்க. அதுதான் இப்போ நீங்க எந்த ஸ்போர்ட்டா எடுத்துட்டாலுமே சரி, ஈவன் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ பாஸ்கெட் வாட் எவர் இட் இஸ், எந்த ஸ்போர்ட்ல எடுத்துட்டாலுமே அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடுறவங்க தான் டாப்புக்கு வருவாங்க. இப்போ வந்து ஒரு மேனுவல் நாயர் இப்போ தான் ஐ திங்க் இஸ் டர்ன் 14 நினைக்கிறேன். he would be doing something similar. ஒரு 40 வயசுக்கு வந்து if he still in the top 5 to 6 goalkeepers of the world னாக்க it's the same. எல்லா கிரேட் பிளேயர்ஸ்க்குமே அதான், unless you are willing to put in that effort. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும், ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், நான் கோச்சிங் கோர்ஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மற்ற கோச்சஸோட பேசும்போது இந்த டாபிக் வந்தது. ஸோ டேலண்ட் வந்து இஃப் யூ மேக் இட் டு அ பிரீமியர் லீக் அண்ட் யூர் ரெகுலர்லி பிளேயிங் இந்த பிரீமியர் லீக்னா டேலண்ட் டிஃபரன்ஸ் ஒன்றும் மேசிவாக இருக்காது. பட் வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு ஃப்ராங்க் லாம்பார்ட், அந்த டாப்பிக்கில் வந்து ஃப்ராங்க் லாம்பார்ட் அண்ட் ஒரு ஆவரேஜ் பிரீமியர் லீக் மிட்ஃபீல்டர்னா லாம்பார்ட் இஸ் வில்லிங் டு புட் இன் தட் எஃபர்ட். ஸோ லாம்பார்ட் பற்றி தான் பேசிட்டு இருந்தான், அதனால தான் அவன் பேர் எடுத்தேன். பட் யூஆர் வில்லிங் டு டூ தட் எக்ஸ்ட்ரா ஒர்க், யூஆர் வில்லிங் டு டூ தட், அந்த இன்வெஸ்ட் இன் ஆல் ஆஃப் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே யூஆர் டூயிங் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் டு மேக்ஸிமைஸ் யுவர் பொட்டன்ஷியல். அதுதான் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்மன் ஹூ வின்ஸ் ட்ரோஃபீஸ் கன்சிஸ்டண்டா அண்ட் சம்மன் ஹூ டசன்ட் வின் ட்ரோஃபீஸ். அதுதான் டிஃபரன்ஸ். அண்ட் hard work and determination gives you consistency. This is and the best ability of a player is his availability. You have to be always available. Always available. 40 GA per season nala. See, I don't think we will ever get another Salah. I think in the next 50 years la. Yena football has completely changed. Someone has to look after their body like a temple for them to give such stats. I don't think anyone will do that. Next 50 years people will. I think நீங்க சொல்றீங்க, பட் ஆனா ஐ திங்க் ஃபுட்பால்னு இல்லை, எல்லா ஸ்போர்ட்ஸுமே வந்து they evolve and every generation of footballers will be better than the previous one. So சாலா வந்து இப்போ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல வருவான்னு நான் சொல்லல அடுத்த சாலா, பட் நெக்ஸ்ட் within the next 50 to 60 years you will see another Salah. Within the next 100 years someone will see ஒரு இன்னொரு மெஸ்ஸி or ரொனால்டோ. That is my opinion. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் will always keep getting better. கண்டிப்பா. எனக்கு என்னன்னா இப்ப ஆலன் ஷேரர் வச்சுட்டு போன ரெக்கார்டு போய் ஷேரர் போய் 20 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு, 25 இயர்ஸ் ஆச்சு. ஓகேவா? ஓகே, ஷேரர் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க 25 இயர்ஸா வெயிட் பண்றாங்க. யாருனாலையும் பக்கத்துல கூட போக முடியல. பிரேக் நெக்ஸ்ட் பக்கத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா ஃபார் மீ பர்சனலி தி லாஞ்சிவிட்டி ஆஃப் அ ஃபுட்பாலர் இஸ் கோயிங் டவுன் ஸ்லோலி. அந்த ஸ்கேல்ல இருந்து வந்து இப்ப இருக்கிற ஃபுட்பாலர்ஸ்னால அந்த லாஞ்சிவிட்டியில யாருமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கவும் முடியாது. their body gives up. I think that is where I will disagree. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஷேரர் ரெக்கார்ட்னு, ஹாரி கேன் would have broken that record ஸ்பர்ஸ்ல இருந்தானா. He left, ஏன்னா he was on track to break that record. Haaland வந்து if he stays at Man City 35-36 வரைக்கும் there is a good chance he will break that record. So there are other factors that come into play. அந்த ஷேரர் ரெக்கார்டு பிரேக் பண்ணல அப்படிங்கிறதுக்கு. பட் என்னோட இதை ஐ மீன் கம்மிங் பேக் டு சாலா, ஐ திங்க் மோர் தென் ஆன் த ஃபீல்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த சீசனில் கூட பேசிக்கலாம். லாட் ஆஃப் ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஃப் த ஃபீல்டுங்க ஐ திங்க் ஹி ஹஸ் சேஞ்ச் த பர்செப்ஷன் ஆஃப் வாட் அ விங்கர் இஸ் சப்போஸ் டு டூ. ஒரு கோச்சஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சரி, ஒரு பிளேயர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சரி எல்லாமே. ரெண்டாவது அதாவது ஒரு ஸ்டாட் வந்து சாலா வந்த அப்புறம் லிவர்பூலில் அந்த ஆன்டி முஸ்லிம் கிரைம்ஸ், ஆன்டி ஆஃப்ரிக்கன் கிரைம்ஸ், அது வாட் எவர் இட் இஸ், அந்த பர்டிகுலர் அந்த குரூப் ஆஃப் சொசைட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கிரைம்ஸ் வந்து ஹஸ் கான் டவுன் பை அ சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பேக்ட் வந்து ஓகே, நாட் ஆல் பிளேயர்ஸ் வந்து அந்த இம்பேக்ட் இருக்குமானா இருக்காது. இட்ஸ் யூனிக் டு சாலா அந்த விஷயத்தில். பட் தட் இஸ் ஆல்சோ சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். ஆஃப் த ஃபீல்ட் அந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறது இந்த 9 இயர்ஸ் லிவர்பூலில் இருந்ததில் 9 இயர்ஸ், அதெல்லாமே இட் ஆல் கவுண்ட்ஸ் ஃபார் சம்திங். ட்ரூ. ஐ மீன் ஃபைனல் கொஸ்டின், why do you think this happened right now? ஏன் இப்போ? did you expect it was coming? இல்லை சடனாக இருந்துச்சு உங்களுக்கு அதை பார்க்கும்போது? ஐ திங்க் எக்ஸ்பெக்ட்னு இல்லை, பட் இட் ஹாஸ் நாட் டேக்கன் மீ பை சர்ப்ரைஸ் அப்படி வச்சுப்போமே. ஏன்னா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ மீன் ஐ தாட் he will leave on a free next yearல. இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் ஹாசன்ட் டேக்கன் மீ பை சர்ப்ரைஸ். ஏன்னா ஐ திங்க் இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேபி 1 or 2 months பேக் சொன்ன போது சாலா இஸ் அட்ஜஸ்டிங் டு his new role. மேபி அந்த புது ரோல் பிடிக்கலையோ என்னவோ. he just said I still want to be the main man, but he has also recognized அது லிவர்பூலில் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he has said okay, I will go to another club, அங்கே நான் மெயின் மேனாக இருந்துக்கிறேன். even if it is in ஒரு சவுதியோ ஒரு இன்னொரு யூரோப்பியன் லீக்லையோ wherever he goes next, அங்கே நான் மெயின் மேனாக இருந்துக்கிறேன். ஐ ஜஸ்ட் லிவர்பூலில் அது நடக்க போகிறதில்ல. ஐ எம் ஹாப்பி வித் மை கான்ட்ரிபியூஷன்ஸ் டு திஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு he said okay, that's how he'll leave அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஐ திங்க் இந்த ஸ்லாட், சில பேர் சொல்லுவாங்க ஸ்லாட் போகிறது வெதர் he stays or goes, இப்போ அது தெரியாது. ஸ்லாட் எண்ட் ஆஃப் த சீசனில் பப்ளிக்காக அது எஃப்எஸ்ஜி வந்து they are backing himனு சொல்கிறாங்க. பட் ஆனால் நிறைய வந்து நியூஸ் அவுட்லெட்ஸ்லாம் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் சம் ரிலையபிள் லெவர்க்யூசன் ரிலேட்டட் அவுட்லெட்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜாபி அலோன்ஸோட கான்டாக்ட் இருந்திருக்கு, சிக்னிஃபிகண்ட்டாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டோன்ட் நோ என்ன நடக்க போகுது அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் தெரியல. பட் ஆனால் ஐ திங்க் த ஃபேக்ட் தட் சாலா ஹஸ் செட் என்ன நடந்தாலும் நான் கிளம்புறேன்டா அப்படிங்கிறது வந்து இட் இஸ்
என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் அ ரிஃப்ளெக்ஷன் ஆன் வேர் சாலா சீஸ் ஹிம்செல்ஃப் இப்போ இந்த கெரியரில். ஐ திங்க் எஸ் ஃபைனலி கம் டு டர்ம்ஸ், ஓகே எனக்கு 36-37 வயசு ஆயிடுத்து, பிரீமியர் லீக்ல என்னால் முடியாது அப்படிங்கிற டைப்பில். I think in the summer it becomes 35, 34 or 35 in the summer. Like, see, whatever இந்த நியூஸ் வந்தோடனே எல்லாருமே எப்படிதான் உங்க மைண்ட் வேலை செய்யுதுன்னு தெரியல. ஸ்லாட் இதுக்கு ஸ்லாட் நீ தான்டா காரணம் அதுக்கு. Like the first thing that everyone thought, like absolute stupidity was ஸ்லாட் நீ தான் காரணம் அதுக்கு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டை வந்து வெளியே போக வைக்கிறதுக்கான காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு I was like, hey, this proves nothing. சாலா வெளியே போறதுனால ஸ்லாட் தான் கண்டினியூ பண்ண போறாரா? தெரியாது. பாயிண்ட் நம்பர் 1. உள்ள ஒருத்தர் வர போறாங்களா இல்லையாங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்குதானே தெரியாம சாலா வெளியே போறங்கிறான். லைக் even he wouldn't know what's kind of happening in the background. இன்னொரு ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருந்துமே. So that goes on to show Salah is about one thing. நான் யாருக்கும் செகண்ட் ஃபிடல் ஆட மாட்டேன். என்னைய நம்பி ஒரு டீம் இருந்துச்சுன்னா என்னைய நம்பித்தான் இருக்கணும். இன்னொருத்தவனுக்காக நான் வச்சு கொடுக்கறது, நான் வந்து இன்னொருத்தவனுக்காக விளையாடுறது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. See, to be honest, I have some respect for that. அப்படி இருக்கிறனால தான் ரொனால்டோ. அப்படி இல்லையா ரொனால்டோவா இருக்க முடியாது. அதே மாதிரி தான் சாலா. He will never settle for, ஏய் நான் வந்து பரவாயில்ல அசிஸ்ட் ப்ரொவைடரா மாறிக்கிறேன், நான் கொஞ்சம் டீப்பா டிராப் பண்ணி விளையாடுறேன். சாலா கிடையாது. That is what makes சாலா பேசிக்கலி. அதனால வந்து நான் உங்கள்ட்ட நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க, கேலட்டாசரே கேமுக்கு அப்புறம் நான் சொன்னேன், எதுக்கு கோலை போட்டுட்டு கிரஸ்டை எல்லாம் புடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா நான் உங்களை கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. That's where I thought, இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நேத்தா உட்காந்து படிச்சு பாக்குறேன். ஈவன் பிஃபோர் த கேலட்டாசரே கேம் எவ்ரிதிங் வாஸ் சீல்டு. That he is going to announce it மார்ச்ல, ஐ மீன் இன்டர்நேஷனல் பிரேக்ல. பட் அந்த கேமுக்கு முன்னாடி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. So I kind of felt it was coming because என்னை பொறுத்த வரைக்குமே this summer he was either gone, like sold to some other club, or he is leaving. இந்த ரெண்டுல ஒண்ணுங்கிறது எனக்கு ஷுவர் ஷாட்டா தெரிஞ்சது இந்த சம்மர்ல. that was going to happen. ஏன்னா அதான் உங்களை கேட்டேன் இந்த போன வீடியோ பேசும்போது கூட, சாலா போயிடுவானா வேண்டைக்கு மட்டும் இருப்பானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம உங்களுக்கு கேட்டிருந்தேன். So it was bound to happen. So right now it is not down to slot. இந்த சும்மா இந்த கிறுக்கு மாதிரி ஸ்லாட் தான் இது காரணம், சாலா வெளியே அமிச்சது, அவருக்கு என்னடா வந்துச்சு, அவரு கொடுக்குற சம்பளத்துக்கு அவரு பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு, அவரே இருப்பாரா இல்லைன்னா அவருக்கே தெரியாது பேசிக்கலி. ஸோ மெயின் கொஸ்டின் இப்போ வந்து 7 கேம் இருக்குங்க லிட்டரலி. வாட் டஸ் திஸ் டூ ஃபார் சாலா? ஏன்னா நம்ம வந்து இப்போ ட்ரெண்ட் கம்பேரிசன் எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஓவர்லாப்ல பேசிட்டு இருந்தாங்க, திஸ் குட் ப்ராபப்ளி கோ டவுன் வெரி பேட். ஏன்னா சாலா ஏதோ ஒரு கேம்ல ஒரு கோலோ அசிஸ்டோ அது ஒன்றும் போடலீங்கன்னா கூட எல்லாருமே சாலா ஏற்கனவே கிளம்பிட்டான், சாலா நல்லா அந்த ரூட்டுக்கெல்லாம் போகாது. ஐ திங்க் டு ஃபினிஷ் இட் ஆஃப், ஏன்னா ஆல்ரெடி 15 நிமிஷம் இதை பத்தி பேசியாச்சு. பட் டு ஃபினிஷ் இட் ஆஃப் ஐ டோன்ட் திங்க் இட் வில் கோ தேர். ஐ திங்க் இந்த லாஸ்ட் 7 games or whatever is remaining, எல்லா காம்படிஷனையும் சேர்த்து இட் வில் பி அ ஃபேர்வெல், அவ்வளோதான். ஐ திங்க் ஒரு பேட் சீசன், பேட் பை சாலா ஸ்டாண்டர்ட்ஸ் doesn't define ஒரு சாலாவோட லிவர்பூல் கரியர். ஸோ அதனால வந்து இட் வில் பி அ ஃபேர்வெல். வாட் எவர் ஹேப்பன்ஸ், லீகை வின் பண்ணுறோம், சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறோம், சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுறோம், வாட் எவர் இட் இஸ், என்ன நடந்தாலுமே இட் வில் பி அ குட் ஃபேர்வெல். அதுதான். hopefully wins us number 7 பாப்போம். அதுதான்.